வணக்கம். என் அன்பு சொந்தங்களுக்கு காலை வணக்கம். 2 நாளைக்கு முதல்ல வீடியோ போட்டிருந்தேன். நானும் கார்த்திராசாவும் சேர்ந்து நடிக்க போகிறோம்னு சொல்லி. அந்த வீடியோவை பார்த்துட்டு பூரா ஃபோன் பண்ணீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறீங்க. என்னை ஒரு துரோகி, நம்பிக்கை துரோகி, அது இதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க. கமெண்ட் பண்ணுறதில்ல, நான் ஒன்றும் நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுக்கு இங்கே நான் ஒன்றும் லட்சாதிபதி ஆயிடல. 1.5 வருஷம் இந்த நாடு ஆடிருக்கேன். இதில் என்ன நான் இது நம்பிக்கை துரோகி? அவங்களா 1 வருஷத்துக்கு முதல்ல என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ரசிகர் பண்ண வேலையில் தான் நான் இந்தளவுக்கு அவனுக்கு எனக்கு வேற்றுமை ஆயிடுச்சு. நீங்கள் மருதமணி வர சொல்லுங்கன்னு சொல்ல, அவன் உள்ளே நீ ஒன்றும் சொல்ல மாட்டேன்ற, என்னை வச்சு தான் கஞ்சி பிடிக்கிறேன்னு சொல்லு அப்படின்ட்டான். உன்னை வச்சு கஞ்சி பிடிக்கலப்பா, நான் உன்னை வச்சு அறிமுகமாயிருக்கேன். இன்றைக்கி நாடகத்துறையில் எங்கள் அப்பா 40 வருஷம் நாடகத்துறையில் இருந்தவர். நான் இப்போ 22 வருஷம் ஆச்சு நாடகத்துறைக்கு 22 வருஷத்தில் முதல்ல மருதமுடி அழகுமையன்னு சொல்லி பேர் வாங்கினேன். இப்போ திருப்பி மருதமுடின்னு பேர் வாங்கினேன். இந்த 1.5 வருஷத்தில் நாடகத்துக்கு நான் போய் அவங்ககிட்ட போய் கேட்கல, நான் வரேன்னு சொல்லி. அவங்க தான் என்னை கூப்பிட்டாங்க. முதல்ல தம்பி கூப்பிட்டாப்புல. தம்பி கூப்பிட்டதுக்கு திருப்பி நான் வரலைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் காடங்குளம் முருகன் என்னை வானே, நீ மேடையில் இருந்தாலே சிரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் 1 வருஷத்தில் ஒத்துழையாமை போட்டாங்க மதுரை சங்கத்தில் ஒத்துழையாமை போட்டோன்னே நான் போக மாட்டேன்ட்டேன். அப்புறம் வலுக்கட்டாமல் என்னை கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் சங்கத்தில் எல்லோரும் சொன்னாங்க, போகாதப்பா, அது நல்லா இல்லை, அப்புறம் இடம் இல்லை தெரியவா அப்படின்னு சொன்னாங்க. அதை கூட எதிர்பார்க்காம அவங்களோட போனேன். போயிட்டு கொஞ்ச நாளையிலே எனக்கு அவங்க வேற்றுமை ஆயிடுச்சு. ஏன் வேற்றுமை ஆச்சுன்னா, ரசிகர் பண்ணுற வேலையில். அப்புறம் கூட தம்பியே சொன்னேன், மருதமணி வர சொல்கிறீங்க, அவன் 1 மணி நேரம் நிற்க சொல்லுங்கள், நான் 1 லட்ச ரூபா தர்றேன் அப்படின்ட்டு சொல்லும்போது நான் ஒன்றும் அங்கே